ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வேகமன் ட்ரிப் போயிருந்தோம்ல, அதோட கண்டினியூஷன் வீடியோ தான். நாங்கள் ஏற்கனவே ஜிப்லைன் வந்து போயிட்டு வந்துட்டோம் இந்த அட்வென்ச்சர் பார்க்கில். அடுத்தது நாங்கள் கிளாஸ் பிரிட்ஜ் போக போகிறோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிப்லைன், அதுக்கப்புறமா இந்த 360 டிகிரியில் சுற்றுற இது அதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் பிரிட்ஜ், அதுக்கப்புறமா ஜெயின் ஸ்விங்கு, ஸ்கை சைக்கிளிங், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. கிளாஸ் பிரிட்ஜுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸு, ஜிப்லைனுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் தான் ஒரு ஆளுக்கு. எனத்துக்கு ஏறின லொய்யோங்கிற 360 டிகிரியில் சுற்றுது. ஹியூமன் கைரோஸ்கோப். இதெல்லாம் ஆக்சுவலாக இது மாதிரி இதெல்லாம் தீம் பார்க். ஆக்சுவலாக இது கைரோஸ்கோப்பே போய் ஆக்ட் ஆகல. இன்னும் 2 ஆக்சிஸ்லையும் சுற்றணும். அதான் கைரோஸ்கோப். 3 ஆக்சிஸ்லையும் சுற்றினா தான் கைரோஸ்கோப். அவ்வளோதான், 3ல சுற்றுச்சுனா இது பிள்ளைங்க. இப்படியும் சுத்தனேன், இப்படியும் சுத்தனேன். அவ்வளோதான் எனக்கு. சரி வாங்க நம்ம அங்கே போகலாம். ஃபஸ்ட்டு பயமாக இருந்து ஏன்னா 360 டிகிரி தூக்கிலாம் எடுக்க தேவையில்லடா, பக்கத்தில் வச்சு எடுத்தாலே நம்ம நல்லா திரியிறோம். அது கொடுத்துட்டு அது எங்க அது எங்க அது 30,000 ரூபாய் அந்த கேமரா. ஓகே, வீடியோ வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்களாமா? நான் அதை வாங்கி பணக்கு நான் இதவே கொண்டு வந்துருக்கலாம். இப்படி இப்படி பிடிச்சிட்டு போயிருக்கலாம். என்னோட கோப்ரோ இந்த கேமராவோட செல்ஃபி ஸ்டிக் இருக்குல்லப்பா, என் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அங்க வர காத்து ஒண்ணு நல்லா அடிச்சு இப்படி கை சூப்பரா இருந்துச்சு காத்து. இந்த கேமரா இருக்குல்ல, அந்த குட்டி கேமரா நான் வச்சிருக்கேன்ல, இது கோப்ரோ, அதோட செல்ஃபி ஸ்டிக் எடுத்து வந்தோம்னா கீழே வந்து அதோட இது இருக்குது டேக். இப்போ போட்டுருந்தாங்கல்ல, அதை போட்டு ஆன் பண்ணி விட்டு பிடிச்சிக்கலாம். பேசாம இது அது வந்து நல்லா கவர் பண்ணும் வைடா. இது வந்து இப்போ இப்படி பிடிச்சோம்னு வச்சுக்கோ, கம்மியாக தானே கவர் பண்ணும். லைனில் போகணும் மட்டும் இருக்குது. என்ன கண்ணாடி மினுமினு தெரியுது, கீழே ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பள்ளம் ஒன்றும் தெரியலையாமா. அந்த முக்கில் போய் நிற்கணும். இந்த சந்தில் நீ நின்றுவியா? சந்தில நிக்க மாட்டோம்டா, அந்த இதுல அடிச்சு அங்கேயே புடிச்சு தொங்கிடுவோன்றேன் நான். அதை பிடிச்ச எவ்வளோ நேரம் தொங்குவேன்? ஏதோ கொஞ்ச நேரம் வந்து தெரியாது, காப்பாத்துற வரைக்கும். அந்த மாதிரி இதுல தான் நமக்கு டக்குன்னு ஏதாவது பண்ணணும்னு தோணும். காப்பாத்துற வரைக்கும் நீ தொங்கிடுவியா? அதுல ஏறி உட்காந்துருவேன். வெரி ஃபைனா முடிஞ்சு. உங்க பெரியப்பா கிட்ட கொண்டு போய் நம்ம குரூப் போட்டோ காட்ட ஈஸியா தான் இருக்கு. நான் கூட பயந்துட்டு இருந்தேன். நேரா புடி ஓரமா வா, ஒண்ணும் பண்ணாத, நடுவுல வா. நவுறு மச்சா கருவ பையன். அம்மாடியோ, இங்க வரது பீதி ஆகுது. நீ வாட்டுக்கு போயிட்ட. கூடாது, கீழே மட்டும் பாத்துறாதீங்க அப்படின்ற பயமா இருக்குதுங்க எனக்குமே. தம்பி பிடிச்சிட்டு போய் மூடிட்டு வாடா வாய. இவன் ஒருத்தர் ஆடுது கூடு. வாய மூடுறா, ஆடுது கீடுதுன்ட்டு. பக்கிங்க, நான் ஃபர்ஸ்ட் போனேன் இருந்தது, நான் கடைசியில நீ அதுக்குள்ள அவங்க 2 பேரும் ஒரு போட்டோ எடுத்து விடு. அந்த டைட்டானிக் போஸ் கொடுங்க போயிட்டு ஓரத்துல நின்னு. போ அந்த கம்பி கிட்ட ஓரமா போய் டைட்டானிக் போஸ் கொடுங்க. அந்த பக்கம் திருப்பி தான் கொடுக்கணும். ஜாக் அண்ட் ரோஸ். அம்மா கீழே பார்த்தாலே தலை சுத்துதுடா. கம்பி புடிச்சு திருப்பி போஸ கொடு. யார் ஆட்றது? நான் போறேன்டா. நில்லு, அப்படியே திரும்புங்க, தலையை மட்டும் இருங்க, நாங்க வர்றேன். ஓடு கீழே வந்துச்சுன்னா அத வாளாலத்துக்கு மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது மதன் எனக்கு. கீழே கீழே டவுன் ஆயிடு. அப்படியே திரும்புங்க திரும்புங்க. கண்ணாடி
நான் வீடியோ எடுக்கிறேன். பயமா இருக்குது எனக்கு. இங்க வா கிருபா. இந்த கிளாஸ் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. தூரத்துல இருந்து பார்க்கும்போது இதெல்லாம் என்ன அசால்ட்டாக போயிடலாம் அப்படிதான் வந்து நமக்கு தோணுது. உள்ளே வந்து பாதி தூரம் நம்ம நடந்து போகிற வரைக்கும் நமக்கு வந்து எதுவுமே தெரியலை. உள்ளே இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே நடக்க நடக்க என்ன ஆகுதுன்னா ஆடுது. லைட்டாக ஆடும்போது அப்படியே கீழே பார்த்தோம்னா செம பள்ளம். அது பார்த்தாலே அப்படியே செம பயம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் போகிறேன் முன்னாடி அப்படிலாம் சொல்லிட்டு போனேன். கடைசியில் அங்கே உள்ளே போய் ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நான் தான் கடைசியாக போனேன். ரெண்டாவது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா 5 minutes தான் அலோவ் பண்ணுறாங்க. அது குரூப்பாக தான். குரூப்னா வந்து ஒன்லி நம்ம குரூப் மட்டும் அந்த மாதிரி வந்து விட மாட்டாங்க. மொத்தமாக 20 பேர் விடுவாங்க ஒன்ஸு. மேலே இருந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வியூ பாயிண்ட் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் வாட்ச் வச்சுருக்குறாங்கல்ல, அது கரெக்டாக வச்சுக்கிறாங்க. 5 minutes கரெக்டாக ஆச்சுன்னா 1 செகண்ட் கூட முன்ன பின்ன விடுறதே இல்லை. டைம் முடிஞ்சு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க. ஸோ நீங்கள் சீக்கிரமாக வந்து உள்ளே போனீங்கன்னா தான் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். வெளியவே வந்து மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தீங்கன்னா நம்ம உள்ளே போனது உடனே அவங்க சமயம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிடுறாங்க மலையாளத்தில். உடையாது கிளாஸ் ஒன்றும், இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்கும் அதில் போகிறதுக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வியூவெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலாக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேராகிளைடிங் தான் போகணும். 2 ஆக்டிவிட்டி மட்டும் தான் நாங்கள் இங்கே பண்ணோம். அதுவே ரேட்டு சும்மா செமையாக ஏறிச்சு. 6 பேர் போயிருந்தனால. அடந்தான் ஆடுதோட்டு இருக்குதுடா. ஆமா நான் தான் ஆடுது பயமா இருக்குது எனக்கு. ஏய் வீ வேணா போட்டோ எடுக்கலையா? ஏங்க இருங்க அமைதியா. பேராகிளைடிங் தான் பண்றாங்க. பேராகிளைடிங் எல்லாம் போனா நீ ஒண்ணு கூட்டுருவியாட்டு. ஒருத்தவங்களா அப்படியே பறக்க செத்து போயிட்டான்டா ஒரு பையன். அது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்படியே கண்ணெல்லாம் அப்படி சொறி அவ்வளவுதான். கண்ணாடி இந்த 2 போட்டோ வீட்ல நடக்கிற மாதிரி இருக்குது. வந்தப்பதான் பயமா இருக்கு. ஆனா நம்ம வீடு கட்டும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இந்த கிளாஸ் தான் போடுறோம். தெரியுமா? அதுக்கு போய் நம்ம இது வாங்கி பவுடர் வாங்கி சர்ப்ரைஸ். உனக்கு தான் வாங்கினேன். ஆமா அங்கே ஆக்டிவிட்டிலாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். கடைசியில் இனி நேராக கீழே குமுளி போக வேண்டியது தான். நாங்கள் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இங்கே ட்ராவல் பண்ணி வந்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அது வந்து ரோடு எங்கேயோ மாறி போயிட்டோம். செம இறக்கம் ஏத்தோ, அதில் டிரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம். சும்மா ஏதோ ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருந்துச்சு ரோடு. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய நல்ல பைபாஸ் ரோடு மாதிரி டபுள் ரோடு இருக்குது. இது தெரியாமல் எங்கேயோ போய் சுற்றிக்கிட்டு போனோம். தயவு செஞ்சு இந்த கூகுள் மேப் மட்டும் நம்பாதீங்க. அதுதான் அந்த ரூட்டையே எங்களுக்கு காமிச்சுது. வேணும்னா லெஃப்ட் இடிச்சு ஓட்டி அந்த பால் எடுத்து இப்போ கத்துங்களா? நந்தினி இந்த பக்கம் வா. இந்த ஓட்டுக்குள்ள நந்தினி இந்த ஓட்டுக்குள்ள வா. கத்திரி வேணுமா? யாராச்சும் ஏத்தாலும் என்னடா போச்சுங்கிற குழப்பம் இல்ல ரோடு. கடைசி வரைக்கும் என் கேமரா எனக்கு பண்ணி வாங்கிடுச்சு. மாடம்னே வந்திருந்தோம்னா இதெல்லாம் காலையில் ஜீப்பம் முடிச்சு இன்னைக்கு சும்மா இருந்திருப்போம். 6 மணிக்கு ஜீப்பம் முடிச்சு நேரம் இறங்கி இருக்கலாம் நம்ம கீழே. ஆமா புரியுதா? ஒரு கார் எங்க ஓடுதுன்னு இறங்குறதா இருக்கும். மெடோஸ் மட்டும் இறங்கணும், இறங்கிட்டே தான் இருக்கணும். அது மெடோஸ் அது என்னப்பா அந்த புல்லு தான். அதுதான் அது மட்டும் தான் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லல. அதுவும் நம்ம கடைசியா போனது அப்படிதான் இருந்தது. அந்த பார்க்குள்ள அந்த போனது கார் இறங்குதா ஏறுதான் தெரியல. ஏறுது ஏறுது. இல்ல இப்ப இதுல கட்டாயம் நம்ம திரும்பி அங்கதான் போவோம். அங்கதான் போவோம். அந்த வழியா தான் போவோம். சுத்தி அந்த பக்கம் போவோம் நினைக்கிறேன். கரெக்டா போட்டுருக்காங்க ரோடு. சே அழகா இருக்கு. சுத்தி சுத்தி போற மாதிரி சூப்பரா இருக்கு. ஆமா இங்கதான் அங்க எங்க நான் சொல்லட்டுமா எந்த இடத்துல திரும்பணும்? அதுதான் கரெக்டா அந்த குமிலி ரோட்ல தான். இவர் இங்க 40 ஓட 40 நீங்க 60லயே ஓடாது. அடிச்சோட்றா. நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து குமுளி வந்துட்டோம். மதியம் ஒரு 2:30 போல் நாங்கள் குமுளி வந்துட்டோம். காலையில் நேரமே எழுந்துச்சு நாங்கள் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போனனால சீக்கிரமாக கீழே இறங்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே கேரளா ஸ்டோருன்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. இங்கே ஸ்வீட்டு அதுக்கப்புறமா சிப்ஸு இது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. உங்களுக்கு நான் வந்து உள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே செம சூப்பராக இருந்துச்சு இந்த கடையில். நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு கிலோ போடணும். எவ்வளோ ஒரு கிலோ? வீடியோ எடுக்கலையா? 1 கிலோ தீராது. வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுக்கிறேன். 200 பீஸ் எத்தனை எடுக்க? 200 ரூபாய் எவ்வளவு எடுப்பா? நம்மளெல்லாம் எடுத்தா நம்ம வைரல் லைஃப் போயிடும் திடீர்னு. அதனால என்னதான் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் இருக்குல்ல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சீரகம், சோம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. ட்ரை ஸ்பைசஸ்ஸு, அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் வந்து மெயினாக நிறைய வச்சுருந்தாங்க. நிறையா பிராண்ட்லேயும் வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன பேக்கெட்ஸும் அந்த ஸ்பைசஸ்லாம் வச்சுருந்துருக்காங்க. இதை பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் ஹோல்சேல் மாதிரி வாங்குற மாதிரியும் நிறையா வச்சுருந்தாங்க. ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா ஜாலியாக பேசியிருந்தாங்க அந்த கடையில் இருந்தான்னா. வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூடியூப்பில் போடுவீங்களா அப்போலாம் அவங்க கேட்டுட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. நிறைய ஐட்டம் வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்பைசஸ் இந்த மாதிரி கேரளா செய்வாங்க. சிப்ஸே வந்து 2-3 வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஸ்வீட் போட்ட மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி உங்களுக்கு வந்து நேந்திரம் பழ சிப்ஸு, நார்மல் உப்பு போட்ட நேந்திரம் பழ சிப்ஸு இது எல்லாமே வச்சுருந்தாங்க. செரி இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. மெயினாக இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, ஹல்வா, சிப்ஸு இது எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்களேன், முந்திரி, அத்திப்பழம் எல்லாமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு. கம்பேரிங் டு மற்ற ஷாப்பு இங்கே வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மி தான். தேங்காய் எண்ணெய் முதற்கொண்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. வெளியெல்லாம் கூட எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அவங்க. சிப்ஸே பாருங்களேன் எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. சாக்லேட்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து நேந்திரம் பழ சிப்ஸு, அதுக்கப்புறமா பலாப்பழ சிப்ஸ் இது ரெண்டும், அதுக்கப்புறம் ஹல்வா வந்து ஒரு வீட்டுக்கும் 1/4 கிலோ வாங்கினோம். நார்மல் பைனாப்பிள் ஹல்வா, அதெல்லாம் மிக்ஸ்டு ஹல்வான்னு ஒன்று இருந்துச்சு. அதுதான் வந்து செம்ம சூப்பரு. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து மற்ற அல்வா கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ரேட்டு கத்தி தான் இருந்தாலும் ஒரு 1/4 கிலோவாக வாங்கணும். சரி காரில் போக சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அது அடிதடி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த ஹல்வா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எது ஓகே எல்லாம் மிக்சடு. இது அத்திப்பழம், ஃப்ளவர் அல்வா. ஃப்ளவரா? பைனாப்பிள். பைனாப்பிள் ரெட்டு, இது பைனாப்பிள் எல்லோ, இது கருப்பு எல்லோ, பிளாக். அவ்வளோதான். இதோட நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டு அடுத்தது வந்து நாங்கள் சுருளி ஃபால்ஸ் போகிறோம். போகிற வழி தானே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். அது வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.